வாடா. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. தம்பி கப்ளிங் வாங்க. அழகா சின்ன பையலா இருந்தாலும் ஆப்ரேட் பண்றேன். பழுப்பு தான் எரியல உள்ள. என்னடா அடுத்த வருஷம் மண்ணெண்ணை ஊற்றி எரிச்சு விட்டு போ. பழுப்பு பயலுகிட்ட கொடூரமா. இவன் யார போலீஸ் நினைச்சு பயந்து. எக்கோ எக்கோ ஆன கதையா வந்தவனே ஆன கதை சொன்னா நாடா விளங்க மாடா. துணியை பிடிக்க மாட்டேன். எக்கோ எக்கோ ப்ளீஸ். ஹலோ ஹலோ ஹலோ. என்ன செக்கானதுல ஏக்குது? இங்க ஏத்துச்சிங்க. இன்னற அன்னை தந்தை தான் வணங்கி ஆதி ஒரு காலம் இந்த உஜலம்பட்டி செக்கானத்துல எங்க கல்லர்மைய ஆண்ட காலம். இந்த கல்லர் குலத்தில பிறந்துட்டு இந்த மூவேந்தர் குலத்தில் பிறந்த மக்க இன்னைக்கு நீங்க கரையில்லா அக்கம்மா புள்ளாக்கால நீ வேறு விடா நாத்து இந்த ஊரை காத்து கொண்டிருக்க என் பிள்ளா அம்மா குடியிருக்க இந்த ஊரு சாமியினுடைய மகிமைய இந்த நாட்டு மக்கள் அறியணும். கொஞ்ச நேரம் அந்த அம்மா உங்க அண்ணன் கருப்பன கூட்டிக்கிட்டு குண்டு கிளிய என் கருப்பை வளர்த்த கோபுர கலசமே என் பச்சை கிளிய என் பாட்டி முனி தந்த ரத்தினமே என் மந்த அம்மா கொஞ்ச நேரம் நீ எந்திரி அன்னை தந்தை தான் வணங்கிய
ஆண் சிங்கங்கள் பூரா கருணை வள்ளல் தான், அவ்வளோதான் முடிஞ்சு. ஆண்களே பூரா பத்திரமாக பார்த்து கொண்டு நமக்காக பசிய போக்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய அன்னை தெரசாவா நினைச்சு வணங்குறேன் உங்களை எல்லாம். இந்த 10 பொம்பளை ஆளுக்குத்தான் புரிஞ்சிருக்கு தெராசுன்னு. அங்கிட்டு பூரா தெராசு. கை தட்டுங்கத்தா. இது யாரும் அந்த தட்டான கூட விட்டுவேன். எப்போ உட்காருப்போ மண்டே மதுரை இது பண்ணிடாது. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு கல்யாண வீட்டில் வித்துட்டாங்க. ட்ரோனில் வந்து சார்ஜ் இல்லை, மாப்பிள்ளை கவட்டுக்குள்ளே போய் மதுரத்தில் வெட்டி அதில் பிறந்தவன் தான் இவன். எவனாவது இப்படி ஆடுவானாடா, இப்படி இப்படி பஸ் ஸ்டாண்டில் பிப்பாயிட்டு அடிக்கிற மாதிரி. வா வா குச்சி 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 வா, அதுக்கு ஒரு இட்லி எடுத்து வை, இட்லி சாப்பிடணும்டா முண்டை இட்லி. வா 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 குச்சி குச்சி வாங்க. போறையான் கொத்தா பொழந்துருவேன் போ. நான் கொஞ்சம் ஏய் வணக்கம் வணக்கண்டா ட்ரோனு பயலுகண்டா கொடூரமா. இப்போ பாரு கல்லில் முட்டி பேணும் உடைய போது மொழியாத போயிரு. போய் உங்கள் அம்மாட்ட போ, உங்கள் அப்பாட்ட போ. எங்கடா வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க அங்கேயா? வணக்கம் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ப்ரோ முதல்வருக்கு உள்ள விடலாமா? அதுக்கெல்லாம் உள்ள விட்டா மாப்பிள்ளை கட்டிலுக்கிட்டே அடிச்சு கொண்டு வருவாங்க. பேர அன்பு கொண்ட உயிர் உறவுகளே, இந்த காம்பவுண்ட் சுவரில் ஏறி உட்காந்துருக்கு கங்காரங்களே, எவன் விழுந்து சூத்தரிக்க போது அவ்வளோதான். காம்பவுண்ட் சுவர் பெட்டக்ஸ் பயலுகடா. உங்கள் அத்தனை பேருக்குமே எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். குறிப்பாக இந்த ஒத்தப்பட்டி கிராமம், இந்த ஜாமிக்கு கும்பாஜியம் வச்சிருக்கிய, கும்பாஜியம் வச்சதுலேருந்து சண்டை தான் எங்கே பார்த்தாலும். இது உண்மைதான், இது இயல்பு. சண்டை இல்லாத திருவிழா கிடையாது. பொம்பளை ஊரம் முளைப்பாரி தூக்கும்போது அதுக்குள்ளே மசத்தை பிடிச்சி சட்டை ஓட்டு. இந்த தன்னுடைய முளைப்பாரி நல்லா இருக்கா, நல்லா வளர்ந்துருக்கா, அதை பார்த்து தொட்டு கும்பிட்டு தூக்குத்தா. அதை யார் பார்க்குற? உன் தலையில் வச்சுக்கிட்டு அடுத்த பொம்பளை பார்க்குற. அவளுக்கு எப்படி வளர்ந்துருக்கு வாரு, அவளுக்கு மட்டும் இப்படி வளர்ந்துருக்கு, அந்த ஆத்தாவுக்கு கண்ணு இல்லை. நீ ஒழுங்கா விரதம் இருக்கணும். அதுக்கெல்லாம் காரணம் புருஷன் வெதரில் அடிச்சுன்னா வளர்ந்துடும். வெதரு முளைப்பாரி பயலுகடா கொடூரமா. ஆமா, எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் சொல்றோம். இப்ப தம்பி பாடினாரு கருப்பசாமி, இவன் படிச்ச படிப்புக்கு இவன் நெல்லிக்காய் வியாபாரத்துக்கு போயிருக்கணும். பெட்டியில பேர் இல்லாம ஏன் உட்கார்ந்துருக்கேன்? தன்னுடைய குரலையும் திறமையும் வைத்து நாட்டு மக்கள் இந்த பெட்டிக்காரன் பேர் என்னன்னு கேட்கிற அளவுக்கு பேர் வாங்கினேன். கைதட்டா அப்படி வாங்கணும். பாப்பா எங்க பெரியம்மா மயந்தேன். என்னடா நட இப்படி நடக்கிற நட ஓதம் பயலுகடா பூரா உரிமையோட பேசுவேன். என்னன்னா பிறந்த தாயினுடைய வயிறு வாழ்ற ஊருந்தே வேற. தமிழை உலகத்தில் எங்க இருக்கால ஊராமே எனக்கு சொந்தக்காரங்க. இதே உண்மை. காசு ஆட்டையை போட்டுருவேன் கண்டாலுமே. இன்னைக்கு என்னமோ நம்ம ஊர்னால பயந்துட்டு கொடுத்துட்டேன். அப்படியே சட்டிக்குள்ள வைப்பேன். சட்டி காசு பயலுகடா பாரு. என் சிங்கம் வந்துருச்சு எங்கள் அண்ணன். அதேன் எங்கள் அண்ணன். நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக 1001 மற்றும் அனைத்து வாத்திய கலைஞர்களை பாராட்டி ரூபாய் 501 அம்பளிப்பு கொடுத்துருக்காங்க. எம் சவுந்தர பாண்டி இராணுவ வீரர். ஆஹா, சிங்கம் எல்லையை பாதுகாத்துக்கிட்டு எங்கள் குடும்பத்தை பாதுகாக்க வந்திய சாமி. துப்பாக்கி இருந்தால் என்னை சுடுவேன், சுற்று. ஏன்னா ஒவ்வொரு ஊரில் என்னை பாடா படுத்துறாங்க தண்ணியை போட்டு. சரி, எங்கள் அண்ணனை சொல்லிக்கிறேன். எங்கள் அண்ணன் எம் சவுந்தரபாண்டி இராணுவம், கே வெண்ணிலா மொட்டையநாயக்கம்பட்டி உறவுகள் எனக்கு 1000ம் இந்த பக்கமேல கலைஞர்களுக்கு 501 கொடுத்த ஐயா இராணுவ வீரரே, எங்களை காக்கக்கூடிய இராணுவ கருப்பசாமியே, நீ நல்லா இருக்கணும். மிலிட்டரி சரக்கு இருக்கானே, நான் சரக்கு விட்டுட்டேன், இவங்க கேட்பாங்க. அப்பப்போ கொடுத்துடணும், இல்லைன்னா அப்புறம் வந்து 2000 பண்ணுவேன். ஏன்னா கண்ணை சிமிட்டி சிமிட்டியே என்னைய. ஒரே ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் பேசுகிற விதமே வேறப்பா. இராணுவத்தில் போய் உண்மையிலே வேலை அண்ட நாட்டுக்காரங்க நம்ம இந்தியாவை 8 நாடு இது என்னப்பு 8 நாடு 24 உபகிராமம் சார்பாக
எம்கேஆர் அன்பாலயத்துக்காக பிஆர்சி டிப்போ சார்பாக எங்க அண்ணன் சசி அண்ணன் 500 ரூபா கொடுத்துருக்கு. இந்த அட்டை எங்கன்னு எடுத்துச்சு? சரிண்ணே. டிப்போ வச்சிருக்கானே, கவர்மெண்டா? அண்ணன் டிப்போன்னு மண்ணடிக்கலான்னு பார்த்தேன். கவர்மெண்ட் டிப்போனா பசு நிப்பாட்டுறடமா? சரி. ஏன்னா ராணுவம் மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தரும் இந்த வெளிநாடுலாம் போகும்போது பாரு, பொண்டாட்டி உள்ளைய சொந்தக்காரன் பூரா ஒருத்தனை வெளிநாட்டை அனுப்பும் போது நீதி கண்ணீர் வடிப்பாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு அப்போ அவங்க அம்மா எல்லாம் அவனை கட்டி பிடிச்சி அழுகு. ஏர்போர்ட்டில் அழுது கடைசியாக போயிட்டு உள்ள டாட்டா காட்டும் போது சொல்லுவாங்க, வருது கண்ணீர்லாம் தொடச்சி விட்டு கோடாலத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பா, என்ன கொள்ள கழிச்ச. அதே மாதிரி இராணுவத்திலிருந்து உயிரை பணைய வச்சு துப்பாக்கி ஏந்தி நம்ம நாட்டுக்காக உழைக்கக்கூடிய ராணுவ வீரர்கிட்ட கேட்கறது என்னன்னா, பயில ஊரா மிலிட்டரியிலேருந்து வந்திருக்கியா, சரக்கு இருக்கா? அதான் உண்மை. நீ ஏப்பா அப்படி சாஞ்சி உட்காந்துட்ட? விழா கமிட்டி தானே, விழா கமிட்டி உட்காரலாம். உள்ள போய் படுப்பா, மருமட்ட போய் படுப்பா. அது எங்க அப்பா தான். ஆனா இங்க பொம்பளையாளுக்கு சிரிப்பா பாரு. இப்போ எல்லாரும் முளைப்பாரி தூக்கிட்டு போங்க. உண்மையிலே இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது. உலக நாடுக பூரா மீட்டிங் போட்டு இந்தியாவை பார்த்து பயந்தானுங்க இல்லையா? தமிழ்நாட்டை பார்த்து பயந்துருக்கேன். தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் வெளிநாட்டுக்காரன் வந்து சண்டைக்கு வர மாட்டேன். ஏன்னா நம்மளால காசு வெட்டி போட்டுருவான்னு எங்க பார்த்தாலும் செய்வன தான்டா. உண்மைதானே ஐயா? ஒரே ஒரு விஷயம், போராம பிடிச்ச உலகத்துல நீ எதையுமே கண்டுக்கிறாம நீ உன் குடும்பத்தை மட்டும் பார்த்து உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்து நீ ஓடிக்கிட்டே இருந்தீனா நீ பொழைச்சுக்கலாம். இப்படி போராம போடுறாங்களே, இப்படி ஊர்ல பேசுறாங்களே அப்படி இருந்தீங்கன்னா அவளைதான் நக்கி தெரிய. என்னப்பா எப்பா காத்தாடி வேணாம்ப்பா? அப்பா எங்க அப்பன் காத்தாடி போட போல உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு என்ன போயிருக்காரு. நாடகக்காரங்க வந்திருக்காங்கல்ல, இல்லை இங்க 5 பேர் மட்டும்தான். ஆனா உண்மையிலே இந்த ஒத்தப்பட்டிக்காக இந்த கிராம பெரியவர்கள் எங்க அப்பங்கெல்லாம் வந்தாங்க நாடகம் பேச. ஆனா அப்பா நான் என்ன தெரியுமா செஞ்சிருக்கேன்? என்னப்பா சொன்னேன்? ஈபியில சொன்னேன் பொம்பளை. அப்பா 2 பொம்பளைப்பா. 3 அது டிரைவர். அந்த பொம்பளை அது வள்ளிப்பா. ஆமா, செக்கானத்தில் பணியார கடை வச்சிருக்கு. உண்மையிலே நம்ம ஊருக்கு 2 டான்ஸ். என் அன்பு தம்பி அஞ்சப்பூர் ஹோட்டல்ல, மதுரை மாட்டுத்தாவணி அருகாமல் உள்ள அஞ்சப்பூர் ஹோட்டலில் பணிபுரியக்கூடிய என் தம்பி அஜித் குமார் சார்பாக, அஜித் எனக்கு மலர் மாலை. நேதாஜி புரட்சி படை நீ பொட்டு வச்ச தங்கத்தோடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான அண்ணே. என்ன நினைப்புல நான் கூட அது நீ கூறக்காரன் நினைச்சிட்டேன். ரைட் ரைட், நல்ல வேலைடா, கோட்டு உடைய தெரிஞ்சுடா. நான் கூட அதுக்குத்தே ஏதோ ஆயிடுச்சு நினைச்சேன். ஆவண்ணா கொக்குலம் நேதாஜி புரட்சி பட. நேதாஜி எப்படிப்பட்ட மனுஷன்? பசுமனுனா முத்துராமலிங்க தேவரையாவுக்கு உயிர் நண்பன் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதரை சொல்லி இந்த மாலை ஓட்டு கோட்டில் போச்சு. மதுவெல்லாம் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தண்ணி அடிக்கும் போது மகிழ்ச்சியா தெரியும். நீங்க தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கிட்னி லிவர் போயிடும். அப்புறம் சட்னியை வச்சு நக்க வேண்டியதே. குடிக்காதே ப்ரோ, குடிக்காதியே. தயவு செய்து கிராமத்தினுடைய அன்பையும் ஆதரவையும் நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு தெரியாதுங்கய்யா, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னுமே யாரும் மேடையில் ஏறி வர வேணாம். விழா கமிட்டி சொல்றதை கேளுங்கய்யா. அப்போ சரிதானப்பா? ஹலோ, ஆவண கோவண கட்டப்பண்ண ஒத்தப்பட்டு 6 ஊர் 6 பங்காளியில் 2வது பங்காளி கட்டப்பண்ண தேவர் நடத்தும் இந்த நாடகத்தை யாரும் அந்த பாட்டு போடு இந்த பாட்டு போடு சொல்லக்கூடாது. 1. 2வது யாருமே
கிராமத்து மேல யாரும் ஏறக்கூடாதுன்னு சொல்லி முடிவு வச்சிருக்கேன். மேல யாரும் மாலையோ பணமோ கொடுக்க கூடாதுப்பா. அந்த பாட்டு பாடு இந்த பாட்டு பாடு ஆடக்கூடாது. ஆமா, பணமும் கொடுக்க கூடாது, எதுவும் கொடுக்க கூடாது. பேசின காசை கொடுத்துருங்கப்பா. அதெல்லாம் என்ன வேணா செய்வாங்க. எப்பா சைலண்ட் பேசாம இருங்கப்பா. நான் உங்களுக்காக தானே வந்திருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். கோமணத்தோட வர சொன்னா கூட ரெடியா இருக்கேன். அப்படியே வந்துடுவேன். ஐயாவோட பாட்டை பாடிட்டு கொஞ்சம் எக்கோ வைக்க முடியுமா சிங்க? என் தங்கம் அப்படி சூப்பர். உண்மையிலேயே இளைஞர்கள் எல்லா தொழிலும் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணம் என் தம்பி மைசெட்ல உட்காந்துருக்க சிங்க குட்டிய 4 பேரும். வாழ்த்துக்கள் தம்பி, மைசெட் நல்லா இருக்கணும். இவ்வளவு தடவை 4 தடவை மைசெட் சொல்லிட்டு ஒரு 100 ரூபா தரலையடா. தென்னகத்து திருவுருவம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வந்துதித்த தங்க நிறம் வந்துதித்த தங்க நிறம் பசும்பொன் உணா முத்துராமலிங்க தேவரையாவும் எங்க ஐயா மூக்கையா தேவரும் வாழ்ந்து சென்ற செல்ல ரதம் கத்தின் மறுவுருவம் தேவர் என்னும் வந்துதித்த தங்க நிறம் தேவரையா 18 சித்தரல்ல ஒரு சித்தரன்னு பேரெடுத்த செல்லறதும் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா நமக்கெல்லாம் வாழ்வு தந்த செல்லறதும் தேவரையா நமக்கெல்லாம் வாழ்வு தந்த செல்லறதும். இன்னும் கொஞ்சம் சார்பு எக்கோ இங்க காட்டு வழி போறேன். ஹலோ 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 காட்டு வழி போறேன் பொண்ணே கவலைப்படாத காட்டு புலி உன்னே வழி மறிக்கும் கொஞ்ச நேரம் கலங்கி நிக்காத ஒத்தப்பட்டி கள்ளன பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு அவன் கள்ளன பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காதே கள்ளன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா கள்ளன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு வீரமுள்ள சாதி ஐயா
முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஐயா முக்கியத்தவர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா மரவன பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா அகமுடைய பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஐயா போல எக்கோ கட் பண்ண வச்சிங்க சூப்பர் தங்கா பசுமனவனா முத்துராமலிங்க தேவரையா அவர் சொன்ன வார்த்தை என்றெல்லாம் பலிக்குது. அவர் அன்றே சொன்னார் முத்துராமலிங்க தேவரையா, ஒரு காலத்திலே இந்த பாமர மக்களே தண்ணியை விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரும் என்று சொன்னார். எங்க ஐயா சொன்னது இன்னைக்கு தண்ணியை விலை கொடுத்து வாங்குறான். அதே மாதிரி ஏழை மக்கள் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பசும்பனை சுற்றி உள்ள 32 கிராமத்தையும் மாற்று சமூக மக்களுக்கு எழுதி கொடுத்தவர் உண்ணா முத்துராமலிங்க தேவர். ஏன் முக்குளத்திற்கு எங்க ஐயா செய்யல? எங்க வயலுக வீரமான வயலுக எப்படியாவது உழைச்சு பொழைச்சுக்குருவாங்கடா, கஷ்டப்படுற மாற்று சமுதாய மக்கள் எல்லாம் நல்லா இருக்கட்டும் சொன்னவர் உண்ணா முத்துராமன். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுது? நேதாஜி சுபாஷ் சந்திர ஐயா படத்தை இங்கே ஓவியமாக தீட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த கிராமம் வாழ்க வாழ்க. மகாத்மா காந்தி ஐயா படம் உள்ள இருக்கு. அதெல்லாம் எவன் பார்க்குறேன்? இதே நமிதா படம் சகிலா படம் வரைஞ்சிருந்தேன்னா இளவட்டம் பூரா சட்டியோட இங்கே படுத்திருப்பேன். அந்த கப்பலிங் ஓசுன்றேன். என்னை மன்னனை குண்ட கூட எரி. என் தம்பிகள் எல்லாம் நல்லா இருக்கணும். என் தம்பிகள் எல்லாம் நல்லா இருக்கும் போது ஒருவேளை சாப்பாட்டுக்கு இந்த எம்கேஆர் என்னைக்காவது உன் வீட்டுக்கு வருவேயா, நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா. அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்தில் நம்ம ஏன் பிறந்தான் காலித்தனமாக வளர்ந்து இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கிராமத்திலையும் இளைஞர் நினைத்தால் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கஷ்டமில்லாமல் வாழ வைக்க இளைஞர் கையாள முடியும். அன்பு தம்பிகளே, இந்த அண்ணன் சொல்கிறத கேளுங்கய்யா. கப்ளிங் ஓஸ் சொல்கிறவன் இப்போ பாருவேன் இந்தா இடியப்பம்ட்டேன் ஐயா. ஐசே சப்பே பூரா வந்துட்டேன். நன்றி. என்ன கரத்திலும் பொன்னரை வழங்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில் இனிமே தான் இருக்கு. மதிமரியாதைக்குரிய மதுரை மாவட்டம் திருமங்கல வட்டம் ஆமண்ணா கொக்குளம் கட்டப்பின்ன ஒத்தப்பட்டி கிராமத்திலே அறுபடுத்து கொண்டிருக்கின்ற குபேர விநாயகர் ஸ்ரீ மந்தைமன் கோவில் கோபுர அஷ்டபந்த மகா கும்பாஜேவலை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு எப்பா அந்த மேடையில் என்னப்பா கவுச்சியா அடிக்குது? என்னப்பா முளைப்பாரி இங்கே வச்சுக்கலாப்பா? ரொம்ப நன்றிப்பா. முளைப்பாரி இங்கே வைக்கக்கூடாது, இங்கே தான் வைக்கணும். அருமை. இதாவது பரவாயில்ல. சில ஊர்லாம் பார்த்தா ஆட்டு கிடையெல்லாம் உள்ளே இருக்கும், ஆட்டு மோத்தரம் புழுக்கையெல்லாம் இருக்கும். அதை பூரா கூட்டி நாங்கள் லோடை ஏற்றி விட்டு நாடு நடைப்போம். சில ஊரில் பிரசிடண்ட் என்ன பண்ணுவாருன்னா சிமுண்டு மூடையை அடக்கி வச்சுருவார். ஆனால் நம்ம ஊரில் எங்கள் ஆத்தாவுக்கு போட்ட முளைப்பாரி இங்கே வச்சையிலையா. நல்லா இருப்பியா, நல்லா இருப்பியா, நல்லா இருப்பிய. நாடகம் என்ன நாடகம்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுங்கய்யா. வள்ளி திருமணமா ஒரே ஒரு விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறேன். நாடகத்தை பப்புன் டான்ஸை பார்த்தோம் சிரிச்சம்னு போயிடுறிய, திருப்பி வள்ளி நாடகம்லாம் வரும்போது ஒத்தையில் பயந்து கிடக்கு. அது பூரா நடுங்கிக்கிட்டே வருதுங்க. பார்த்தா மைசெட்டுக்காரன் பாதி தூக்கத்தோட அது என்ன பூரா மாதிரி இருக்குன்னு மிரண்டு ஓடி இடறி விட்டு பல்லுலாம் அடிச்சு. ஐயே வினோத், இதில் என் தம்பி சொன்ன மாதிரி காதலுக்கு என் தம்பியெல்லாம் கை தூக்குங்க, இன்னைக்கு பிடி விட்டுருவாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில் கம்பு கூட்டு மசூர் இருக்காது. இப்படி ஆமாம் அப்படியே தவிட்டாலும் ரெட்டப்புள்ள வளர்ந்துறான். எப்பா நீமாப்பா ரெண்டு கொண்டாட்டியா? நீ இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, செக்கானத்தில் போய் இருப்பா. அவங்க தான் சொல்கிறேன். எப்பாய் சின்ன பையல கேட்குறேன், லவர் இருக்கா? காதலி இல்லாத ஆள்லாம் கைதுக்கு அப்படியே வரையில. எங்கள் ஊரில் ஒரு 70 வயசு கிளவி இருக்கு. ஆனா நாடகத்துக்கு எம்கேஆர் வருவாருன்னு ஊரில் 10 பேர் வருவாங்க நாடகம் பேச. இதுவே எம்கேஆர்கிட்ட போனால் உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னு சொன்னால் அன்பாளையம் தாங்குமாடா. ஒரு நாளைக்கு 3 லட்சம் பேர் கம்ப்யூட்டரில் கிடப்பேன். அண்ணே என்ன எனக்கு ஒன்றுண்ணே, 2 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல. செவரொட்டி
ஆன கதை பூனை கதைலாம் சொல்லக்கூடாது. ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பு வேந்தன் ரேணுகா கிடையாது, மகேந்திரா. அது இல்லப்பா, தங்கச்சிப்பா. ஏன் இவங்கெல்லாம் அடிச்சு விடுறாங்களே என்ன? நான் பப்புனா இவன் பப்புனாடா. சரி, இது என்ன எங்கே வந்திருக்க? எனக்கே லூசு பிடிச்சிருச்சு என்ன? ஆனா ஊரே அடிச்சுட்டு கிடந்தாலும் இவன் நீர்மாலைக்கு போற மாதிரி இவன் ஒரு ஆள் தரத்தினே ஆட்டிடுறான். நடிப்பு மேந்தன், நடிப்பு மந்தன், பாசத்துக்குரிய அருமை உறவு மணப்பாறையை சேர்ந்த ராஜ் லாங் அவர்கள் வேடன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டு குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கொண்டு பிறந்த ஒரு செந்தமிழ் செல்வி. பாட்டுக்கு இது பிறந்துச்சா இல்ல இதுக்காக தூக்கத்தில் எழுதுனாங்களா? இந்த கொலை ஓட்டாங்க விளங்காது. மன்னாருடைய சேர்ந்த கஸ்தூரி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டார். அதுக்கப்புறம் சின்னஞ்சிறுவன் இன்னைக்கு வந்திருக்க நாரதர் 20 வயசு தான். அருமையா பாடுவேன். அதை பார்க்கறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கணும். நீங்க எல்லாம் போகக்கூடாது, நல்லா இருப்பிய. இப்படி சொல்லி சொல்லி நான் தவிச்சு போனேன், நீங்க வாட்டுக்கு போயிடுறிய. ஏன்னா ரசிகன் இல்லாத கலை அழகு பெறாது. கூட்ட இல்லைன்னா எவ்வளவு பெரிய நடிகரை போட்டாலும் தன்னுடைய தொழிலை குறைத்துக் கொள்வார்கள் என்பது சாட்சி. இதான் உண்மை. உண்மைதானே? கூட்டம் குறைச்சிச்சு ஊருக்காரலும் பாப்பாரு, அம்பலாரு, நாட்டாமையெல்லாம். ஏய் ஏன்டா ஓட்டு ஒத்தையில கத்தி திரிய, காசு வாங்கிட்டு காலகாலத்தில் வண்டியை தள்ளிட்டு போ. என் அன்பு மகன் எங்களது அருள்மணி அவர்கள் நாரராக நடிக்க காத்து. ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டி இசையமுது, நேம்போடலாத பெட்டிக்காரர் என் அன்பு தம்பி. அவன் பேரே எழுதாட்டாலும் அவன் பேரை தக்க வைப்பேன். அப்போ ஒத்த பாட்டுல கைதட்டலாம். எவ்வளவு கைதட்டு வாங்குறேன்? காலையில 4 உளுந்த வடை கேட்கிறேன். உளுந்த வடை பெட்டி பயலுகடா. பாசத்துக்குரிய என் அன்பு தம்பி, விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள வக்கனா குண்டு மண்ணின் மைந்தன் கருப்பசாமி அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். கருப்பு போற்றி பாடடி பொன்னே நம் தேவர் காலடி மண்ணே தெற்கு தேச ஆண்ட மன்னரினந்தா முக்குளத்தை சேர்ந்த தேவர் மகந்தா போற்றி பாடடி பொன்னே நம் தேவர் காலடி மண்ணே சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே அமர கதைய கொஞ்சம் அறிஞ்சு நீங்க பாருங்களே வீரமுள்ள ஆம்பல நாமரவர் குலமணிப்புல வீரமுள்ள ஆம்பல நாமரவர் குலமணிப்புல ராஜகாளி அம்மனோட சோலையூர் கோவிலே சூடம் கொடுத்து
படிக்கும் பாளையத்து காரணடி. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாடு, சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போட, சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போட, சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போட. ஏண்டா, இந்த 3 பேர் போறையில் 3 பேரா போகக்கூடாது, தப்பு. 21 பேராத்தையும் போனேன், அப்போதான் நம்ம சாமிக்கு ஆகும். இன்னும் பாதி பேர்த்த கூட்டு போத்தா பொம்பளையெல்லாம் போயிடக்கூடாது. இனிமேல் தான் நாடகம் இருக்கு. சாமி அழைப்பேன், ஒரு ஒழுக்கமாக ஆடணும். மங்குன்னு தவி இப்போ முளைப்பாரி தீட்டு போக போகுது. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க ஒத்துவா. கருப்பசாமி பாடினது ஒருவேளை இவன் தான் அந்த சினிமாவில் பாடியிருப்பான் போல வாய்ஸ் அப்படியே இருந்துச்சு. வாழ்த்துக்கள், பொய் சொல்லக்கூடாது, வாழ்த்துக்கள். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க ஒத்துவா. கோடைக்கடி குமரன் என் அன்பு தம்பி, உண்மையிலேயே திறமையான ஒரு வாத்தியார்ட்ட படித்தேன் இந்த மிருதங்க சக்கரவர்த்தி. உங்க எல்லாருக்கும் தெரியும், மதுரை நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் எங்க சித்தப்பா அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவன் தான். வேற யாரும் கிடையாது. விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமையில் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் என் தம்பி. இந்த பேரு உனக்கு செல்லுமியா, 1000 விருது கொடுத்தாலும் இந்த ஒத்த பேர் தான்டா ஓம் பேரு. நம்மெல்லாம் பரிசு வாங்குவது விருது, இவன் பேரு தோப்பூர் மருது. மிருகத்தை கைதட்டலாம்.
சூப்பர். மதிமரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா சார்பு ஆய்வாளர்கள் மேடைக்கு வாங்க. உண்மையிலேயே இதுக்கு அனுமதி கொடுத்தது காவல்துறை அதிகாரி ஐயா தான். வாங்க ஐயா. கொத்தப்பட்டி கிராமத்தார் சார்பாக அன்புடன் அழைக்கிறார்கள். மதிமரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க. ஸ்டேஷன்ல இருக்காங்களா, இங்க இருக்காங்களா? உண்மையிலே இந்த 10 பேர் தான்ப்பா சூப்பர்யா. சரியான சுறுசுறுப்பு இந்த தம்பிய. ஆட்டமா அடி நாளைக்கு வேலைக்கு போக முடியாது, கை கால வலிக்க போகுது. பாசத்துக்குரிய தம்பி மருது இப்ப மிருதங்க வாசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு மிருதங்க சக்கரவர்த்தி என் தம்பி வந்திருக்கேன். மணப்பாறை மண்ணின் மைந்தன் தம்பி பாண்டியன் திறமையான மிருதங்க சக்கரவர்த்தி அடுத்து வாசிப்பார். வாழ்த்துக்கள் அவருக்கு. இந்த 10 பேர் கைதட்டிட்டே இருக்கேன். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு சகோதரர் மணப்பாறையை சேர்ந்த ராமசாமி ஆல்ரவுண்டர் ராமசாமி அடிப்பா. கும்பாபிஷேகம் கோவிலுக்கு தான் இந்த ஆல்ரவுண்டு கிட்டத்தட்ட 100 அவார்டு வாங்கினார். அதுக்காகத்தான் உனக்கு டேபிளை போட்டு ஒரு படுக்கிறதுக்கு போட்டிருக்காங்க வரு. ஏன்னா பெரிய ஆளுப்பா, திடீர்னு குறுக்கு வலிக்கும் படுத்துக்க உன் மேலே ஏறி ஒன்றுக்கு இருக்க போட்டோம். பாப்பா நீ பொழந்தது போதும், இங்கே வா. ஏன் முண்டமாவேன் அதை எடுத்துட்டு வாடா. வேண்டாம் வழங்கா பயமேனே. என் அன்பு மச்சான் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் என்ன மெண்டல் இதுவே மெண்டல் பையன்டேன். ஆனால் பாவம் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை தான் இருப்பார். அவர் வாங்குகிற சம்பளம் 600 ரூபா. இதுக்கு தேப்பு கூலி எல்லாம் சேர்த்து 850 ரூபா வருதா. எதுக்கு வர்றானே தெரியலவே. மச்சான் தான் நல்லவே. ஆனால் லூஸு. இப்போ அகரம் ஆறுமுகம் கருப்பியாவா அகரம் ஆறுமுகம் ஜீன் தாளம் பாடுற பாட்டுக்கு கரெக்டாக போட்டேன்னா செக்கானத்தை தாண்டலாம். இல்லைன்னா வேகத்திலே வச்சு உன்னை கந்தா என் தம்பி உன்னை நக்குன்னு போட சொன்னாங்களா? சொல்லக்கூடாது, மணிக்கட்டோட உடச்சு போடுவேன். கிழக்கு ஆத்தா சந்தன மாற வெகு வேகமா பூத்துருக்கு பூப்பறிக்க போகி இந்த கிளம்பிட்டல்ல பல்சான்ல சாட்டுக்கிட்டு அடிச்சவன் அதே இருந்தா அந்த புத்தி வருவாரு கை இந்த அப்படி இப்படி. அவருக்கு ஏத்த பழைய பாட்டா பாடுங்க, புது பாட்டு பண்ண. பழைய பாட்டு. ஆமா பழைய பாட்டு பாரு பாரு. நல்வாக்கு நீ கூறடி. பாட்டே படிக்கலடா. பாட்டு படிக்கிறதுக்குள்ள கடைசி எண்டுக்கு போயிட்டானே. அடுத்த நாடத்துக்கு நீ வரணும்னு நினைக்கிறியா, திருவிழா தெரியும் நினைக்கிறியா? ஊரார் உறங்கையிலே ஒற்றாரும் தூங்கையிலே நல்ல வாம்பு வேடம் கொண்டு. சரி நான் பாடலை, நீ பாடிக்கிட்டே தாளம் போடு. ஒரு பாட்டு பாடு. ஓரார் உறங்கையிலே நல்ல பாம்பு வேடம் கொண்டு நல்ல பாம்பு வேடம் செடிக்கு செடி நடுவே என்ன பார்த்தா ஐயா நீ தாளம் போடும் போது போய் சேருவேன்னு நினைக்கிறியாடா? ஒரு வெகுளியான மனுஷன் ஏதோ கலையில் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுகிறோம். 10 பேர் சேர்ந்தாத்தே ஒரு நாடகத்தை ஜெயிக்க முடியும். எங்க பல்ட்டி அடிக்க சொல்லுங்க. சட்டைக்கு கேடு காலம் முடிச்சிருச்சு. கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க பார்த்தது நீ அழுக்கா போனியும் உன் பொண்டாட்டி உன்னை அடிக்கணும்.
நீ போட்டிருக்கிறது வெள்ளை சட்டை மச்சான். சூப்பர் மச்சான். மச்சான் இங்கே வா மச்சான். இன்னைக்கு நிதானமாக இருக்க பல்ட்டி அடிக்க சொன்னாங்க. நாளைக்கு முக்கா போதில் இருக்கும்போது மண்ணெண்ணெய் ஊற்றி தீய போகிறது சொல்லுவாங்க. போய் சேரும்போது சொல்கிறா ட்ரம் செட் ரெடி பண்ணிட்டேன். பேக்கும் நல்லா வாயில் வந்து. ஹலோ ஹலோ சாமி அழைக்க போகிறேன். எக்கோ எக்கோ. ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் இந்த கல்லர் நாட்டுல அவனா அதனை தொடர்ந்து குட்டி நயன்தாரா 7 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச வேறு. அப்ப ஆளு ஒல்லியா இருக்கும். இப்ப எவன் செஞ்ச வேலையோ வீட்டுக்காரன் அந்த அளவுக்கு பார்த்து வளர்த்திருக்கேன். எனது அன்பு மருமகள் புதுக்கோட்டைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறது இந்த மாடு, சுத்து மாடு. ஆனா இப்ப வக்கனா குண்டுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கு. மாட்டை இங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. மாடு விளையாட்டு மாடு, புடி மாடு. எனது அன்பு மருமகள் குட்டி நயன்தாரா என்று அழைக்கக்கூடிய பிரகதீஸ்வரி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். ஆடி மாச கத்தடிக்க மாட்டி கொஞ்சம் செத்தடிக்க மாணி மாங்குயிலே அடி ஆடி மாச கத்தடிக்க மாட்டி கொஞ்சம் செத்தடிக்க மாணி மாங்குயிலே அட மாணி மாங்குயிலே அட கொஞ்சம் மாடி அதனை தொடர்ந்து நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே செகதிலே உருண்டு கொண்டு தலையை சாச்சு படுத்து கொண்டிருக்கிறான். ஒத்தத்தலை நல்லா ஆம்பு சண்டமலம் ஊ புகழ். எனது அன்பு மாணவன் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை ஊஞ்சலினாடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபக பூமலை தூவும். தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எம் சிவமணி ரேடியோ உரிமை எம் வயக்காட்டு சாமி எம்பி ஏகே பாரவட்டி கே பாரவட்டி போடுங்க. சிவமணி சூப்பர் தங்கம் போடுங்கய்யா. சார்பு ஆய்வாளர்கள் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க ஐயா. நன்றி நன்றி. மைசெட்டு சூப்பர் தம்பி. உண்மையிலே அவன் சின்ன பையலா இருந்தா நான் கூட டம்மு டும்னு ஓடான்னு பார்த்தேன். பழைய வாட்டு சூப்பர். இவன் தான் என் நாணஸ்தே. சிவாஜி கணேசன் ஐயாவும் நாகேஷ் ஐயாவும் பேசக்கூடிய வசனம் யாரும் பேச முடியாது. அருமையான பாடல் சூப்பர் தங்கம். அதனை தொடர்ந்து நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பி அளித்திருக்கிறார்கள். கிராம பொதுமக்கள் ஆவணா கொக்குளம் கட்டப்பின் ஒத்தப்பட்டி கிராமத்தார்கள் அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் ஐயா. வெளியூர்ல இருந்து வருகிற எக்கோ குறைங்க தங்கம். வெளியூர்ல இருந்து வருகிற அண்ணன் தம்பிக்கெல்லாம் நன்றி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அதனை தொடர்ந்து அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவனந்த பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அந்த 2 புறம் சொந்தக்காரகதேன். வாழ்த்துக்கள். எக்ஸா ராஜ் யூடியூப் சேனல் விஜய் வாழ்த்துக்கள். யூடியூப் சேனல் வாழ்த்துக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வனோட வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணித்தேவருடைய மாணவனும் இந்த நாடகத்தினோட அமைப்பாளர் நான் தான். நாடகம் பேசணும்னா இந்த 3 நம்பரை தொடர்பு கொண்டுக்கங்க. அப்புறம் நம்ம கம்பெனி நம்பர் தான். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. விவசாயந்தே தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பு. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சுகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் என்னால் 3 வேளை சாப்பாடும் இருக்க இடமும் கொடுக்க முடியும். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர்
எம்கேஆர் பபுன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். ஏன்னா 2 டான்ஸ் வந்திருக்கு. நீங்கள் என்னைய கூட எங்கள் அண்ணன் தம்பி என்ன வேணாலும் சொல்லலாம். நம்ம ஒரே பங்காளியே நம்ம அடிச்சுக்கிடுவோம், நாளைக்கு கூடிக்கிடுவோம். நீங்கள் வஞ்சா கூட எனக்கு அது வந்து பெரிய சொற்பொழிவு மருந்து. இந்த பொம்பளை பிள்ளைய 2 பிள்ளைய வருங்க, அதுகளை எதுவும் சொல்லிவிடாதீங்க. பாவம் மூஞ்சுன்னு அழுதுகிட்டு கிடக்குங்க. அதுக்கு நம்ம கூட பிறந்ததை நினச்சி கலையை மட்டும் ரசிங்க. நான் போயிட்டு ஒரு 20 நிமிஷத்தில் வெளியே வந்துடுறேன். அதான் பயலுகடா கொடூரமா. 7 கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை, 7 கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை. எங்க ஊரு ராதா தங்கமான ராதா, இவர் எங்க ஊரு ராதா தங்கமான ராதா. தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணித்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவை தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? தென்னாட்டு மருந்து இருக்கு தெரியுமா? முக்குளத்து மூலிகையா வந்த மருந்து, வாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து. முக்குளத்து மூலிகையா வந்த மருந்து, வாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து. எக்குளமும் போற்றுகின்ற மரவர் மருந்து, எங்க ஒத்த பற்றி வணங்குகின்ற கல்லர் மருந்து. நமக்கு தென்னாட்டில் மருந்து இருக்கு தெரியுமா? அக்டோபர் 30 பிறந்த மருந்து, எங்கள் அன்னை இந்து ராணி பெற்ற செல்ல மருந்து. அக்டோபர் 30 பிறந்த மருந்து, எங்க அன்னை இந்திராணி பெற்ற செல்வ மருந்து. எதிர்கால இளைஞர்கள்லாம் நினைக்கே மருந்து, எங்க உசிலம்பட்டி பகுதி வணங்கு ஞான மருந்து. நமக்கு தென்னாட்டில் மருந்து இருக்கு தெரியுமா? சித்தி விளையாடல் செய்யும் சித்த மருந்து, எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மருந்து. சித்தி விளையாடல் செய்யும் சித்த மருந்து, எங்கள் சின்னாண்டி எழுதி வைத்த என்ன மருந்து. ஏடுகண்ட பசும்பொன்னிலே படரும் மருந்து, எங்க ஆப்பநாடு போட்டு இந்த ஞான மருந்து. நமக்கு தென்னாட்டில் மருந்து இருக்கு தெரியுமா? அது தினமணித்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவை தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? உத்தரவு போட்டிருந்தேன் கட்டு ஜாக்கெட் மேல 8 கட்டி பாட, எதிர்பார்த்து பாட சொல்லி எவளேன்னு ஆசைப்பட்டா துட்ட போட்டு கேளுங்கிறேன். நானும் மெட்ட போட்டு பாடுகிறேன். சிறுக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி, தலுக்கி குலுக்கி தள்ளாடும் மருத்தி, வயசு பயல